உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1999ல வந்து சென்ட்ரல் பிரிசன்ல வந்து ஒரு ரியாட் நடந்துச்சு. அக்யூஸ்டுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. அக்யூஸ்டு போலீஸ் அடிச்சு ஒரு கிட்டத்தட்ட 11-12 பேர் இறந்து போயிட்டாங்க. அதை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸர் வடிவேலு அப்படின்ற ஒரு பெரிய அக்யூஸ்ட் வந்து செத்து போயிருப்பாரு. இதுல வந்து அந்த கேரக்டர்ல யாரை வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா செல்வராகவனை வைக்கிறாங்க. அது ஒண்டி கொஞ்சம் நம்மள வந்து லூஸ் பண்ணுது. ஏன்னா அங்க ரியாட்டு வந்து ஒரு 2 போலீஸ் இறந்து போறாங்க, ஒரு 11 பேர் இறந்து போறாங்கன்னா அக்யூஸ்ட் வந்து அவ்வளவு பெரிய ஆளு. அதனால அந்த ரியாட் ஃபார்ம் ஆகுது. இங்க செல்வராகவனுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட காட்டாங்களான்னா காட்டல. சோ என்கேஜ் ஆகல. நம்பர் 1. நம்பர் 2, செல்வராகவன் வந்து அவ்வளவு பெரிய அக்யூஸ்டோட ஒரு உடல்நிலை பாவனையில இருக்கிறாரானா கிடையாது. இந்த படத்துல கிடையாது. அவரு நடிப்பெல்லாம் நம்ம குற்றம் சொல்லல. பட் கேரக்டருக்கு சிங்க் ஆகுறாரானா ஆகல. செல்வராகவனை மேபி தவிர்த்து வேற யாருன்னா ஒரு பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகரோ இல்ல நல்ல வெல் நோன் ஃபேஸையோ போட்டு எடுத்திருந்தா இன்னுமே நம்மளால மூவி என்கேஜ் பண்ணி பாத்துருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேகா போகுது. பிகாஸ் ஆர்ஜே பாலாஜியை நம்ம இந்த வயலண்ட் மூவி